Hello everyone, welcome to Success ECE Tamil. Hope you all doing good. So நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸ். நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் அபவுட் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமில் பார்த்துருப்போம். சிக்னல்னால் என்ன, அதோடைய கிளாசிஃபிகேஷன், சிக்னல் என்னென்ன டைப்ஸ் சிக்னல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம் மெயினாக. ஓகேவா? ஸோ சிக்னல்னால் என்ன? சிக்னல் இஸ் நத்திங் பட் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி வேரியஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் என்ன சிக்னல்னு சொல்லுவோம். Okay, so in physical quantity என்னன்னா dependent variable where time is the independent variable. The signal is mainly divided into two types. என்ன continuous time signal and discrete time signal. Okay, so continuous time signal அப்படின்னா நேம்லேயே இருக்குது continuous time. ஸோ என்ன டைம் வந்து கண்டினியூஸாக இருக்கும், இங்கே டைம் வந்து டிஸ்க்ரீட்டாக இருக்கும். ஓகே, டைம் மட்டும்தான் ஒரு சிக்னல் இருக்கா? இல்லை, ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் இருக்குது. யூஸ்வலாக நம்ம எடுக்கிறது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த சிக்னல் தான் ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக இருப்போம். பிகாஸ் சைன் வேவ்லனாலும் ஆம்ப்ளிடியூட் வேரியஸ் வித் டைம் தான் சொல்லுவோம். எனி கண்டினியூஸ் டைம் சிக்னலில் வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக நம்ம எடுக்கிறது என்னென்னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி சிக்னல். ஓகே ஓகேவா? ஸோ கண்டினியூஸ் டைம் சிக்னல் அப்படின்னா என்ன? த சிக்னல் இஸ் டிஃபைன்டு ஃபார் எவ்ரி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். கண்டினியூஸுங்கிற மீனிங் என்னன்னா எவ்ரி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் தான் என்ன கண்டினியூஸ் டைம் சிக்னல் சொல்லுவோம். டிஸ்க்ரீட் டைம் சிக்னல்னா சிக்னல் இஸ் டிஃபைன்ட் அட் டிஸ்க்ரீட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். டிஸ்க்ரீட்னா இங்கே என்ன? பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். ஓகே, ஒரு சில டைமில் மட்டும்தான் இந்த சிக்னல் வந்து டிஃபைன் பண்ண முடியும். வேறஸ் கண்டினியூஸ் டைம் சிக்னலில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்லேயும் நம்ம வந்து சிக்னல் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? கண்டினியூஸ் டைம் சிக்னல் வந்து போத் ஆம்ப்ளிடியூட் அண்ட் டைம் போத் ஆர் கண்டினியூஸ். வேறஸ் டிஸ்க்ரீட் டைம் சிக்னலில் ஆம்ப்ளிடியூட் மட்டும்தான் கண்டினியூஸ், டைம் என்ன இருக்கும்? டிஸ்க்ரீட்டாக இருக்கும். ஓகே, இன் கண்டினியூஸ் டைம் சிக்னலில் போத் ஆம்ப்ளிடியூட் அண்ட் டைம் ரெண்டுமே என்ன இருக்கும்? கண்டினியூஸாக இருக்கும். ஓகே, அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சிக்னல்ஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா அவைலபிள் ஆஸ் கண்டினியூஸ் டைம் சிக்னல்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து கண்டினியூஸ் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைன் வேவ் எடுத்துக்கிறோன்னா இது வந்து கண்டினியூஸ் டைம் சிக்னல். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்லேயும் வந்து நமக்கு வந்து சிக்னலுக்கு வேல்யூ இருக்குது. ஓகே, வி ஹாவ் தி வேல்யூ அட் ஈச் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், ரைட்? ஸோ கண்டினியூஸ் டைம் சிக்னலை ரெப்ரசென்ட் பண்ணுறது எக்ஸ் ஆஃப் டி, வேறஸ் டிஸ்க்ரீட் டைம் சிக்னலை ரெப்ரசென்ட் பண்ணுறது எக்ஸ் ஆஃப் என். ஸோ டிஸ்க்ரீட் டைம்னா அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? சிக்னல் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் டிஸ்க்ரீட் டைம் சிக்னல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாம்பிள், இது எல்லாமே என்ன சொல்லுவோம்? சாம்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கும் செகண்ட் சாம்பிளுக்கும் இடையில தெர் இஸ் நோ சிக்னல் டிஃபைன்ட். ஓகே, தேர்ட் அண்ட் ஃபோர்த் சாம்பிளுக்கு இடையில தெர் இஸ் நோ வேல்யூஸ் டிஃபைன்ட். ஸோ அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் பர்டிகுலர் டைமில் மட்டும்தான், டிஸ்க்ரீட் டைமில் மட்டும்தான் நமக்கு சிக்னல் கிடைக்கும். அதனால தான் என்ன டிஸ்க்ரீட் டைம் சிக்னல்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ போத் கண்டினியூஸ் டைம் அண்ட் டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் போத் சிக்னல்ஸ் ஆர் again divided into 5 types: deterministic and random signal, okay, periodic and aperiodic, that is periodic and non-periodic signal, energy and power signal, even and odd signal, causal and non-causal signal. Okay, so deterministic first signal என்ன? deterministic signal. So deterministic signal அப்படின்னா என்ன? deterministic அப்படின்னா determine, we can define the signal, we can determine the signal. ஓகே, இப்படி தான் சிக்னல் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் சிக்னல் இருக்கும் அப்படிங்கிறது அப்படின்னு நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகேவா? இட் ஹாஸ் ரெகுலர் பேட்டர்ன், இதுக்கு ரெகுலர் பேட்டர்ன் இருக்கும். ஸோ ரெகுலர் பேட்டர்ன் இருக்குது, டிட்டர்மைன் பண்ண முடியுது, டிஃபைன் பண்ண முடியுது அப்படின்னா என்ன மீனிங்? இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். ஸோ எப்பொழுதும் சிக்னலை எப்படி வந்து டிஃபைன் பண்ணுவோம்? பை இட்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் இல்லையா? சிக்னல் டிஃபைன் பண்ண முடியுது, டிட்டர்மைன் பண்ண முடியுது அப்படின்னா இட் ஷுட் ஹாவ் த சிக்னல் ஷுட் ஹாஸ் இட்ஸ் ஓன் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் அண்ட் இட் ஹாஸ் ரெகுலர் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? ரெகுலராக இருக்கும். ஸோ இங்கே என்ன வேர்ட் சொல்லியிருக்காங்கன்னா அன்சர்டைனிட்டினா என்ன மீனிங் அப்படின்னா நிச்சயமற்ற, சிக்னல் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் நிச்சயமாக சொல்ல முடியாது. நோ அன்சர்டைனிட்டினா we can say சிக்னல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். நோ அன்சர்டைனிட்டி ஆஃப் இட்ஸ் மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் அட் எனி கிவன் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். எந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்லேயும் நம்ம சிக்னலை வந்து டிஃபைன் பண்ண முடியும், எந்த அன்சர்டைனிட்டியுமே இருக்காது, கண்டினியூஸாக இருக்கும். ஓகேவா? ஆல் கண்டினியூஸ் டைம் சிக்னல்ஸ் ஆர் அண்டர் த கேட்டகரி ஆஃப் டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல்ஸ். ஏன்னா இந்த சிக்னல் ஒரு எக்ஸாம்பிள் சைன் வேவ் எடுத்துக்கிட்டோன்னா இப்படி தான் இருக்கும், நம்மளால் சிக்னலை வந்து டிஃபைன் பண்ண முடியும். இதோட ஆம்ப்ளிடியூட் இப்படி தான் இருக்கும், இதோட ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். அந்த டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்ன?
mathematical equation. So all deterministic signal has its own mathematical equation and it has its regular pattern. Okay, and its magnitude, right, its amplitude and phase at any instant of time can be predicted in advance. இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் எக்ஸாம்பிள் இதுக்கு என்னன்னா சைன் வேவ் சொல்லலாம். எக்ஸ் ஆஃப் டி சைன் வேவ் எப்படி நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனில் ஏ இன்ட்டு சைன் ஒமேகா டி. ஏங்கிறது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த சிக்னல், ஒமேகாங்கிறது ஃபேஸ் ஆங்கிள். ஓகே, அண்ட் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்ன ரேண்டம் சிக்னல். ஸோ ரேண்டம் சிக்னல் அப்படின்னா அங்கே என்ன பார்த்தோம், நோ அன்சர்டைனிட்டி இருக்கு இல்லையா, இங்கே என்ன இருக்கும் அன்சர்டைனிட்டி. கண்டிப்பாக இது இப்படி தான் இருக்கும், நம்மளால் சொல்லவே முடியாது. சிக்னல் எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்போ வேணாலும் அக்கர் ஆகலாம். ஓகேவா, ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது, திடீர்னு வரும் அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் நம்ம நாய்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ நாய்ஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் தி ரேண்டம் சிக்னல். ஒரு ஆம்ப்ளிஃபிகேஷன் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, நாய்ஸ் வந்து மாடுலேஷன் டிமாடுலேஷன் பண்ணும்போது நாய்ஸ் வரும். அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. நாய்ஸ் சிக்னல் எப்படி இருக்கும், அந்த சிக்னலோட சேர்ந்து வரும். அதுதான் வந்து ரிசீவர் சைடில் டிமாடுலேட் பண்ணிட்டு நாய்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் சிக்னல் என்ன கொடுத்தோமோ அதை வந்து ரிசீவரில் வாங்குறோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த சிக்னல் இப்போ தான் வரும் அப்படின்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதோட ஆம்ப்ளிடியூட் இப்படி தான் இருக்கும், இதோட ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் அட்வான்ஸ்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி இதுக்கு ரெகுலர் பேட்டர்னே இருக்காது. ஸோ அப்போது டிட்டர்மினிஸ்டிக் சிக்னலில் என்ன சொல்லுவோம், நோ அன்சர்டைனிட்டி. ரேண்டம் சிக்னலில் there is uncertainty. இங்கே டிட்டர்மினிஸ்டிக்னால ரெகுலர் பேட்டர்ன் இருக்கும், இங்கே இர்ரெகுலர் பேட்டர்ன். இங்கே ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃபேஸை வந்து அட்வான்ஸாக என்ன பண்ண முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இங்கே நோ ப்ரெடிக்ஷன். அதே மாதிரி இதுக்கு இதோடைய டிஃபைன் பண்ணுறதுக்கு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் இருக்கும். நோ மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் என்ன நாய்ஸ் சிக்னலில் சொல்லலாம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சிக்னல் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் சிக்னல். ஓகே, ஸோ பீரியாடிக் நான் பீரியாடிக்னு சொல்லலாம். அந்த நான் பீரியாடிக் என்ன சொல்லலாம், ஏ பீரியாடிக் சிக்னல்னு சொல்லலாம், இல்லைனா ஆன்டி பீரியாடிக் சிக்னல்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். ஓகே, ஸோ பீரியாடிக் சிக்னல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சிக்னலை பீரியாடிக் சிக்னல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் அந்த சிக்னல் வந்து என்ன ஆகணும், ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஒரு ரெகுலர் பீரியடில் அந்த டைம் அந்த சிக்னல் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அந்த சிக்னல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீரியாடிக் சிக்னல்னு சொல்லுவோம். ஓகே, a signal which has a definite pattern and which repeats itself at a regular instant of time, I mean regular interval of time. ஓகே, அந்த ரெகுலர் இன்டர்வலை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பீரியட்னு சொல்லுவோம், ஆர் இன்ஸ்டன்டேனியஸ் பீரியட்னு சொல்லுவோம். அந்த ரெகுலர் இன்டர்வலை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் பீரியட், இன்ஸ்டன்டேனியஸ் டைம் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா பீரியட் ஆஃப் தி டைம் சொல்லுவோம். ஓகே, இன்ஸ்டன்டேனியஸ் டைம் அப்படி இல்லை பீரியட்னா என்ன, the smallest value, right, the smallest value that represents the one complete cycle. Complete cycle என்ன, positive as well as negative cycle. Okay, the smallest time that represents the complete cycle is called period or instantaneous time. இதுதான் என்ன சொல்லுவோம்னா பீரியட்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த பீரியட் இப்போ இது வந்து டீன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, அடுத்த இன்னொரு டி, இது டீனா இது என்ன 2t. ஸோ நெக்ஸ்ட் டீலையும் இந்த சேம் சிக்னல் தான் ரிப்பீட் ஆகும். அடுத்த 3tலையும் the same signal, then 4t. So at a regular interval of time, okay, regular interval of time the signal repeated. Okay, the regular interval of time the signal gets repeated. Okay, for example t is equal to 1 seconds எடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 செகண்டில் வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வரும் 0 to 1. நெக்ஸ்ட்டு 2 செகண்ட்ஸில் அடுத்த சிக்னல், 3 செகண்ட்ஸில் அடுத்த சிக்னல். ஸோ இந்த சிக்னல் ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டுருக்கும்.
ரெகுலராக இதுக்கு வந்து பேட்டர்ன் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல் கண்டினியூஸ் டைம் சிக்னல்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம் நம்ம? பீரியாடிக் சிக்னல்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் சொல்லணும்னா ஏபீரியாடிக் ஆர் நான் பீரியாடிக் ஆர் ஆன்டி பீரியாடிக் அப்படின்னா என்னென்னா which does not repeats at regular interval of time. அதுக்கு ரிப்பீட் ஆகாது. தி சேம் என்ன மீனிங்னா இப்போ வந்து இந்த சிக்னல் வந்து 0 to 1 செகண்ட்ஸில் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் இருக்குது. 0 1 அடுத்தது என்ன ஆகும்? 1 to 3ல் வந்து அடுத்த சிக்னல் கிடைக்கலாம், அடுத்த சைக்கிள் கிடைக்கலாம். தென் 3 to 5ல் அடுத்த சைக்கிள் கிடைக்கலாம். தென் 5 to 6ல் அடுத்த சைக்கிள் கிடைக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்கா இன்டர்வல்? நோ. சிக்னல் ரிப்பீட் ஆகுது, பட் தெர் இஸ் நோ ரெகுலர் இன்டர்வல். Okay, so the signal does not repeats at regular interval of time is called non-periodic signal or aperiodic signal. So mathematically எப்படி நம்ம வந்து periodic signal சொல்லுவோம்னா x of t plus t is equal to x of t. இந்த சிக்னலும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அந்த சிக்னல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா periodic signal சொல்லுவோம். ஓகேவா? whereas the signal does not satisfy this condition is called non-periodic signal. ஓகே, இங்கே டீங்கிறது ஸ்மால் டீங்கிறது டைம், கேபிட்டல் டீங்கிறது ஃபண்டமெண்டல் பீரியட் ஆர் சிம்பிளி பீரியட் ஆஃப் தி சிக்னல். இது வந்து சிடி சிக்னலுக்கு. ஃபார் டிடி சிக்னலுக்கு இன் பிளேஸ் ஆஃப் ஸ்மால் டி ஸ்மால் என், இன் பிளேஸ் ஆஃப் கேபிட்டல் டி கேபிட்டல் என். ஓகே, ஸோ எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் என். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து இந்த சிக்னல்னால் என்ன, அதோட டெஃபினேஷன் அதுதான் பார்த்துட்ருக்கோம், அதோட மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு இந்த டாப்பிக்லேருந்து மெயினாக நமக்கு வரது வந்து ப்ராப்ளம்ஸ் தான். ஓகேவா? ஜஸ்ட்டு என்ன வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சால் போதும். நம்ம வந்து நிறைய வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து ப்ராப்ளத்தில் தான். ஓகேவா? அடுத்தது வந்து எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல். ஸோ எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சிக்னலை எனர்ஜி சிக்னல் அப்படின்னா அந்த கண்டிஷன் என்னவாக இருக்கணும்னா அந்த எனர்ஜி வேல்யூ எப்படி இருக்கணும்னா 0 to infinity இருக்கும். அதே மாதிரி அதோடைய பவர் வேல்யூ எப்படி இருக்கணும்னா 0ல் இருக்கணும். ஓகே, சிமிலர்லி ஒரு சிக்னலை வந்து பவர் சிக்னல் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதோட எனர்ஜி என்னவாக இருக்கணும்னா, ஓகே, ஒரு சிக்னல் பவர் சிக்னல்னா அதோட எனர்ஜி என்னவாக இருக்கணும்னா இன்ஃபினிட்டியாக இருக்கணும். அண்ட் பவர் வேல்யூஸ் வந்து 0 to infinity இருக்கும். ஓகே, எனர்ஜி சிக்னல்னா P is equal to 0, பவர் சிக்னல்னா E is equal to infinity, whereas E belongs to E is in between 0 less than E less than infinity, and பவர் சிக்னலுக்கு 0 less than P less than infinity இருக்கணும். ஓகே, அப்படி இருந்தது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்னா பவர் சிக்னல் அண்ட் எனர்ஜி சிக்னல்னு சொல்லுவோம். ஓகேவா? போத் எனர்ஜி இப்போ அண்ட் ஒன் மோர் திங், நோ சிக்னல்ஸ் கேன் பி போத் எனர்ஜி சிக்னல் அண்ட் பவர் சிக்னல். ரெண்டுமே ஒரு சிக்னலுக்கு ரெண்டுமே இருக்காது. ஒன்று அது எனர்ஜியாக இருக்கணும், இல்லை பவராக இருக்கணும். போத் எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல்னு எந்த சிக்னலுமே கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி சிக்னல் வந்து ஒன்று எனர்ஜியாக இருக்கலாம், பவராக இருக்கலாம். நெய்தர் எனர்ஜி நார். இதில் வந்து 4 கேசஸ் இருக்குது. ஒன்று வந்து எனர்ஜி சிக்னலாக இருக்கலாம். அந்த சிக்னல் எனர்ஜியாக இருந்ததுன்னா பவர் சிக்னலாக இருக்க சான்ஸே இல்லை. இல்லை பவர் சிக்னலாக இருக்கலாம், பவராக இருந்ததுன்னா எனர்ஜி சிக்னலாக இருக்க சான்ஸே இல்லை. ரைட்? எந்த சிக்னலும் போத் பவர் அண்ட் எனர்ஜி சிக்னலாக இருக்க சான்ஸே இல்லை. நெய்தர் எனர்ஜி நார் பவர் சிக்னல். ஓகே ஓகே எந்த சிக்னலும் இந்த அபோவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா அப்போ என்னவாக இருக்கலாம், அது நெய்தர் எனர்ஜியாக இருக்கலாம் நார் பவராக இருக்கலாம். புரிஞ்சிச்சா? ஸோ ஒன்று எனர்ஜியாக இருக்கலாம், எனர்ஜியாக இருந்ததுன்னா அந்த சிக்னல் பவராக இருக்க சான்ஸே இல்லை. பவராக இருக்கலாம், பவராக இருந்ததுன்னா அது எனர்ஜி சிக்னலாக இருக்க சான்ஸ் இல்லை. எந்த சிக்னலும் போத் பவரும் எனர்ஜியும் இருக்கவே இருக்காது. அண்ட் இந்த கண்டிஷன் எதுவுமே ஒரு சிக்னல் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா அந்த கண்டிஷன் என்ன சொல்லுவோம்னா நெய்தர் எனர்ஜி நார் பவர்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் வாட் இஸ் E அண்ட் வாட் இஸ் P அதை பார்க்கலாம். Eங்கிறது என்ன? திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார், திஸ் இஸ் த வேல்யூ, திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஃபார் ஃபைண்டிங் E for discrete for continuous time signal. Okay, this is the equation for finding energy for continuous time signal. E is equal to limit t tends to infinity integration over minus dt plus t modulus of x of t the whole square dt. And for power n is equal to, and for discrete time signal E is equal to summation n is equal to minus infinity plus infinity modulus of x of n the whole square, right? And for similarly power signal continuous limit t tends to infinity 1 by 2t integration minus infinity plus infinity x of t, that is modulus of x of t the whole square dt. The unit of the power is watts, right? And power for the discrete is limit n tends to infinity 1 by 2 plus 2n plus 1
limit n tends to infinity 1 by 2n plus 1 summation n is equal to minus infinity plus infinity x of n the whole square. So these are the equations for finding E and P for both discrete and continuous time signals, right? Okay. So next என்ன பண்றோம் அப்படினா next signal என்ன symmetric and antisymmetric signal. Symmetric signal என்ன சொல்லுவோம் அப்படினா even signal னு சொல்லுவோம். Antisymmetric signal எப்படி சொல்லுவோம்னா odd signal னு சொல்லுவோம். ஓகேவா? So symmetric signal condition என்னன்னா for continuous symmetric signal x of t is equal to x of minus t. So x of t ங்கிறது positive half signal, x of minus t ங்கிறது the t takes the negative values. So அப்போ origin about origin இந்த சைடில் இருக்கிறது வந்து plus t, இங்கே வந்து minus t. Okay, so this is x of t and this is x of minus t. So ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க சிக்னல் அப்படின்னா அது என்னன்னா symmetric. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஹாஃபில் மேக்ஸிமமில் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இட் கோஸ் ஆன், ரைட்? சிமிலர்லி அதே மாதிரி நெகட்டிவ்லேயும் மேக்ஸிமமில் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்படி போகுது. ஸோ இந்த மாதிரி சிக்னலை என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிமெட்ரிக் சிக்னல். எக்ஸாம்பிள் என்ன காஸ் ஒமேகா டி. காஸ் சிக்னல் எல்லாமே கொசைன் சிக்னல் எல்லாமே வந்து எதுக்கு கொசைன் சிக்னல் எல்லாமே சிமெட்ரிக் சிக்னல் தான். பிகாஸ் காஸ் 0 என்ன 1, ஸோ மேக்ஸிமம், ரைட்? ஸோ இது என்ன மிரர் இமேஜ். இது அபவுட் ஆரிஜின் வந்து பாசிட்டிவ், தட் இஸ் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் டியாக இருந்தது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்னா சிமெட்ரிக் சிக்னல் சொல்லுவோம். அதன் நேம் என்னென்னா ஈவன் சிக்னல். திஸ் இஸ் த ஆல் சிமெட்ரிக் சிக்னல்ஸ் ஆர் ஈவன் சிக்னல். ஓகேவா? ஓகே, ஸோ இதே வந்து இது வந்து கண்டினியூஸ்க்கு. இது டிஸ்கிரீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆரிஜின். ஸோ இங்கே 1, these are the let us take the example. ஸோ அப்போ -1ல் என்ன இருக்கணும், இங்கே +1ல் 1, இங்கே 1ன்னு எடுத்துக்கோங்க, இது 2. +1ல் 1 இருந்தால் -1ல் 1 தான் இருக்கணும். -2ல் +2ல் 2னா -2ல் 2, 3, -3ல் +3ல் 1னா -3ல் 1, +4ல் 2னா -4ல் 2. ஸோ அப்போது அபவுட் ஆரிஜின் எக்ஸ் ஆஃப் n இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் என்ன இருந்ததுன்னா அது என்ன சிமெட்ரிக் ஈவன். ஓகே, இதே ஆட் சிக்னல் அப்படின்னா என்னென்னா ஆன்டிசிமெட்ரிக் சிக்னல் என்ன சொல்லுவோம்னா ஆட் சிக்னல்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எப்படி இருக்கும் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஆஃப் டி. ஓகே, எக்ஸ் ஆஃப் டி இதுதான் வந்து எக்ஸ் ஆஃப் டி. இப்போ மைனஸ் எக்ஸ் ஆஃப் டின்னு எப்படி இருக்கணும், அப்படியே ஆப்போசிட்டா, ரைட்? திஸ் இஸ் மைனஸ் எக்ஸ் ஆஃப் டி. இது எக்ஸ் ஆஃப் டினா அதுக்கு அப்படியே நெகட்டிவ் ஆப்போசிட்டில் இருக்கும். சிக்னலே ஆம்ப்ளிடியூடே வந்து மைனஸ் ஆகுது. மைனஸ்ங்கிறது என்ன மைனஸ் எக்ஸ் ஆஃப் டினா ஆம்ப்ளிடியூட். இங்கே வந்து ப்ளஸ்ஸே ஆம்ப்ளிடியூட் இருக்குது அப்படின்னா இது வந்து மைனஸ் சேவாக இருக்கும். ஸோ அப்போது இந்த சிக்னல் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆன்டிசிமெட்ரிக் சிக்னல். புரியுதா? இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து இது 0, 1, இங்கே 1, 2, 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1, 2, 3. அப்போது இங்கே என்ன இருக்கும் -1ல் -1 இருக்கும், -2ல் -2 இருக்கும், -1 -3ல் -1 இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆஃப் n டேக்ஸ் தி நெகட்டிவ் வேல்யூ. இங்கே வந்து -t த சேம் சிக்னல் தான், பட் என்ன இருக்கணும் அப்படியே நெகட்டிவில் கிடைக்கும். த சேம் சிக்னல் டைம் மட்டும் நெகட்டிவில் கிடைக்கும். ஓகே, இங்கே சிக்னலே என்ன இருக்குது அப்படியே ஆப்போசிட்டாக கிடைக்குது, ரிவர்ஸில் கிடைக்குது, ரைட்? ஓகே, இங்கே ப்ளஸ் ஏனா இங்கே மைனஸ் ஏ. அப்போ இந்த சிக்னல் என்ன சொல்லுவோம் சைன் வேவ்னு சொல்லுவோம், சைன் ஒமேகா டி. ஸோ ஆல் சைன் சிக்னல்ஸ் ஆர் antisymmetric signals, that is odd signal. All cosine signals are symmetric signal, that is even signal. Understood? Next signal என்ன சொல்லுவோம் அப்படின்னா causal and non-causal signal. ஸோ causal signal அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு கண்டிஷன் என்னன்னா x of t is equal to 0 for t less than 0. ஸோ t less than 0ல் அந்த x of t வேல்யூ 0 இருந்ததுன்னா அது என்ன causal signal. Where for discrete timeல x of n is equal to 0 for n less than 0. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் இந்த ஈக்குவேஷன்னா நம்ம ப்ராப்ளம் போடும்போது இந்த கண்டிஷன்லாம் நம்ம அந்த ப்ராப்ளத்தில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும். இந்த கண்டிஷன்லாம் அதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அந்த கிவன் ஈக்குவேஷன். சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அது காஷல் சிக்னல், இல்லைன்னா நான் காஷல். பண்ணிச்சுன்னா சிமெட்ரிக், இல்லை நான் சிமெட்ரிக். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா பீரியாடிக், இல்லை நான் பீரியாடிக் சிக்னல். ஸோ x of t is equal to 0, t less than 0.
and x of n is equal to 0 and for n less than 0. For non-causal signal வந்து x of t 0 எங்கே இருக்கும், t greater than 0 இருக்கும்போது, x of n எங்கே 0 இருக்கும், n greater than 0 இருக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, causal signal does not exist for negative time. 0 இருக்கும். causal signal ஒரு சிக்னல் causal signal இருக்கணும் அப்படின்னா அதோட வேல்யூ 0 இருக்கும். எப்போ நெகட்டிவ் வேல்யூஸ் 0 அப்படின்னா என்ன, does not exist. whereas the non-causal signal does not exist for positive time. அப்படின்னா என்ன மீனிங், பாசிட்டிவ் டைமில் வந்து அதோட வேல்யூ வந்து 0 இருந்தது அப்படின்னா அந்த சிக்னல் என்ன சொல்லுவோம், நான்-காஷல் சிக்னல் சொல்லுவோம். புரிஞ்சுதா? ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து என்ன இந்த சிக்னல் அப்படின்னு, இந்த சிக்னல் எப்படி என்ன அப்படின்னு தெரிஞ்சால் போதும். பட் இந்த டாப்பிக்லேருந்து வந்து நிறையா வர்றது வந்து 2 மார்க்ஸில் வரலாம். டிஃபைன் சொல்லலாம், இல்லை கண்டிஷன் ஃபார் பீரியடிசிட்டி என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகே, சிமெட்ரிக் ஆட் அண்ட் சிமெட்ரிக் ஈவன்னா என்னன்னு கேட்கலாம். அண்ட் நிறைய வர்றது வந்து இந்த டாப்பிக்லேருந்து ப்ராப்ளம்ஸ் தான் வரும். ஸோ கம்மிங் வீடியோஸில் வந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். டேக் கேர், பை பை.